திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் பாமக நிர்வாகி கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளானதை கண்டித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாமக நிர்வாகியை கொலை செய்ய முயற்சி நடந்திருப்பது கடலூர் மாவட்ட காவல்துறையின் தோல்வியையே காட்டுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கொலை முயற்சிகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும் இவற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். இத்தகைய கொடூர நிகழ்வுகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ நியமன தேர்வில் இந்தி திணிக்கப்படுவதாக கூறி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் சிபிஎஸ்இ நியமன தேர்வில் ஹிந்தி மொழி தேர்வும் இடம்பெற்றுள்ளதால் 10% பேர் முதற்கட்ட தேர்விலேயே தோல்வி அடைந்து இரண்டாம் கட்ட வாய்ப்பை பறிகொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிர்வாக உதவி செயலாளர், இளநிலை பொறியாளர், கணக்காளர் பணிக்கான தேர்வுகளில் மொத்தமுள்ள 300 மதிப்பெண்களில் 40 மதிப்பெண்கள் ஹிந்திக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிபிஎஸ்இ நியமன தேர்வில் ஹிந்தி திணிப்பானது ஹிந்தி பேசாத மாநில தேர்வர்களுக்கு அநீதி இழைக்கிற மற்றும் சமதள ஆடுகளத்தை மறுக்கும் என்பதால் தேர்வு முறையை மாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2832 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2832 கன அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் சுற்று தேர்தல் வாக்குப்பதிவு புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. கடந்த ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் அந்நாட்டில் முதன்முறையாக தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் 33% வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2ஆம் சுற்று தேர்தலின் வாக்குப்பதிவு ஆசிய கண்டத்தில் இந்தியா உள்ளிட்ட 42 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதிக்கும், இந்தியாவில் புதுச்சேரியில் 2 தொகுதிக்கும், சென்னை, காரைக்காலில் தலா ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. போதைப்பொருள் விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்தில் துண்டு பிரசுரம் வழங்கினார். பரமக்குடியில் நடைபெற உள்ள கட்சி நிர்வாகியின் இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது அதிமுக சார்பாக தமிழகத்தில் போதைப்பொருள் விவகாரம் குறித்து ரிசைன் ஸ்டாலின், சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதில் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் விவகாரம் உட்பட தமிழகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் பானிபூரி கடைகளில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ரசாயன வண்ணப்பொடி கலந்த 30 கிலோ காளான்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கையில் 13 பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது 30 கிலோ ரசாயன வண்ணப்பொடி கலந்த காளான்களை பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் பானிபூரி கடைகளில் செய்த சோதனையில் பானிபூரி ரசத்தில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயன நிரம்பிகள் கலந்திருப்பது தெரியவந்தது. இதை அடுத்து தமிழகம் முழுவதும் பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கையில் 13 பானிபூரி கடைகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் ரசாயன வண்ணப்பொடி கலந்த 30 கிலோ காளான்களை பறிமுதல் செய்தனர்.